கொடைக்கானல் ஹில் ஃபார்மர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்ட்ராபெரி பழன்ற ஒரு பழம் கடைகளில் அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த செடி எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம வளர்க்க முடியுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. இதனுடைய இலைகள் மூணு இலைகள் ஒன்று சேர்ந்த போல தான் இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் இந்த செடியை 2 மெத்தடில் நம்ம எல்லாருமே கல்டிவேட் பண்ணலாம். ஒன்று இந்த ஸ்ட்ராபெரி பழம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மொட்டு. இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜு, இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜு, இது பிஞ்சு, இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அடுத்தது இது முற்றி இருக்கு. இது ரெட் கலரில் மாறின பிறகு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதுதான் ஸ்ட்ராபெரியோடைய பிஞ்சுகள், ஸ்ட்ராபெரி பழமாக வரக்கூடியது. ஸ்ட்ராபெரியோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஸ்ட்ராபெரியோடைய பூக்கள். இந்த ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா விதைகள் மூலமும் இனப்பெருக்கம் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓடுகொடி என்று சொல்லக்கூடிய ரன்னர்ஸ் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி செடி நம்ம நட்டுட்டோம்னா அதுலேருந்து நிறைய பதியன்கள் இட்டு கொண்டே போயிட்டே இருக்கும் இந்த கொடியானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது புது ரன்னர்ஸு. இதில் ஒரு கணுவுக்குமே ஒரு கொடி இதிலிருந்து செடிகள் உருவாகும். இதை கட் பண்ணி வச்சோம்னாலும் நம்ம புது செடிகளை உருவாக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமா இங்கே கொடைக்கானலில் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்ட்ராபெரி செடிகள் படர்ந்து கிடக்குன்ட்டு. பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்று, இந்த ஸ்ட்ராபெரி கன்று இந்த இடத்துல நிறையவே இருக்குது. நிறைய இதில் பழுக்கிற ஸ்டேஜில் பழங்க இருக்குது, பறிக்காமலே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செங்காயாக இருக்குது, பறிச்சிட்டேன். இதுவுமே சாப்பிட்ற ஸ்டேஜ் தான். இது பாருங்க ரெட்டிஷாக இருக்குது, நல்லாவே இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கடையில் வாங்குறது காட்டிலும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த கலப்படமும் இல்லாத 100% இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஸ்ட்ராபெரியோடைய பூ. இப்படிதான் ஒரு கொத்தா கிளஸ்டராக காய்க்கும் இந்த ஸ்ட்ராபெரி. வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.